ஒரு முறை ஒரு அமைதியான காட்டின் நடுவில் ஒரு பெரிய நதி ஓடிக்கொண்டிருந்தது. அந்த நதிக்கரையின் அருகில் பசுமையான மரங்கள், மலர்கள், பறவைகள் எல்லாம் இருந்தன. காலை ஒளி மெதுவாக படர பறவைகள் இனிமையாய் கூவிக் கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் ஒரு சிறிய எறும்பு தனது உணவை தேடிக்கொண்டு நதிக்கரைக்கு வந்தது. அது தாகமாக இருந்ததால் நதிக்கரையில் சென்று தண்ணீர் குடிக்க முயன்றது. ஆனால் திடீரென்று ஒரு பலமான காற்று வீசியது. அந்த காற்றின் தாக்கத்தில் எறும்பு தன் சமநிலையை இழந்து வழுக்கி ஓடும் நீரில் விழுந்துவிட்டது. ஐயோ, காப்பாற்றுங்கள்! யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள்! என்று எறும்பு அச்சத்தோடு கத்தியது. நீரின் வேகம் அதிகமாக இருந்தது. எறும்பு சிறியதாய் இருந்தது. அதனால் தத்தளிக்கத் தொடங்கியது. அது தன்னால் முடிந்தவரை நீந்த முயன்றது. ஆனால் அலைகள் அதை அடித்து எடுத்துச் சென்றன. அந்த சமயம் அருகிலிருந்த ஒரு மரத்தின் கிளையில் ஒரு புறா அமர்ந்திருந்தது. அது தூரத்தில் எறும்பு தத்தளிப்பதை பார்த்தது. அந்த எறும்பு மூழ்கப் போகுது, நான் ஏதாவது செய்யணும் என்று புறா மனதில் நினைத்தது. புறா உடனே ஒரு யோசனை செய்தது. அது தன் அலகால் மரத்திலிருந்து ஒரு பச்சை இலை பிடித்து எறும்பு இருக்கும் இடத்துக்கு கீழே விட்டது. அந்த இலை நீர்மேல் மிதந்து சென்று எறும்பு அருகில் வந்தது. எறும்பு அதை பார்த்ததும் உடனே அதில் ஏறி தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டது. சில நிமிடங்களில் அலைகள் அந்த இலையை கரையோரம் கொண்டு சென்றன. எறும்பு கரை அடைந்ததும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. அது வானத்தை நோக்கி, நன்றி புறா தோழி, நீ இல்லாம இருந்திருந்தா நான் உயிர் பிழைத்திருக்க மாட்டேன் என்று மனதார நன்றி சொன்னது. நாட்கள் சென்றது. காலம் மாறியது. ஒரு நாள் அதே இடத்தில் அந்த புறா மீண்டும் வந்தது. அது மகிழ்ச்சியுடன் நதிக்கரையோர மரத்தில் அமர்ந்திருந்தது. அப்பொழுது ஒரு வேட்டைக்காரன் அங்கு வந்தான். அவனுடைய கையில் ஒரு வலை இருந்தது. அவன் மெதுவாக மரத்தின் கீழே வந்து அந்த புறாவை பிடிக்க வலை போட்டான். அந்த சமயம் கீழே இருந்த எறும்பு இதையெல்லாம் பார்த்தது. ஐயோ, என் தோழி புறாவை பிடிக்கப் போகிறானே, உடனே ஏதாவது செய்யணும் என்று நினைத்தது. அது உடனே ஓடி வேட்டைக்காரனின் காலில் கடித்தது. ஐயோ என்று வேட்டைக்காரன் வலியால் கத்தினான். அவன் கையில் இருந்த வலை வழுக்கி கீழே விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்ட புறா உடனே பறந்துச்சு. புறா மேலே பறந்து எறும்பை பார்த்து, நன்றி தோழி, நீ உண்மையிலே நல்ல நண்பி என்று கூவியது. எறும்பு புன்னகையுடன் வணங்கியது. அந்த நாள் முதல் எறும்பும் புறாவும் நல்ல நண்பர்களாக இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முடிவு செய்தார்கள். கதை நீதி: நன்றி மறக்காத மனம் கொண்டவன்தான் உண்மையான நண்பன்.